பிரைஸ் தி லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 40-43 வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? 43வது வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார். ஒரு அருமையான வசனம். இந்த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் லாசருடைய கல்லறைக்கு போறாங்க. போய் அதோடைய கல்லை திறக்க சொல்லும் போது மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே, அவன் இறந்து 3 நாள் ஆயிடுச்சு, அது நாறு ஆண்டவரை திறக்க வேணாம் அப்படின்னு மார்த்தாள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. அப்போதான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு, லாசர் மரித்துட்டான், 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மார்த்தாள் மரியாதை நினைக்கிறாங்க, நீர் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இல்லை. ஆண்டவர் இப்போ நம்மோடு இருக்கிறாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, லாசரை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு என்ற விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி லாசரவே வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் எவ்வளவு ஒரு விசுவாசம் ஆண்டவருக்கு இருக்கு பாருங்களேன். கல்லறை வாசல்ல இருந்துட்டு லாசரவே வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. மரித்து 3 நாள் ஆகி நாரி போன லாசரை வெளியே வா அப்படின்னு சத்தமா ஆண்டவர் சொல்றாங்க. சுத்தி இருக்க யூதர்கள் ஒரு வேலை சிரிச்சிருக்கலாம். ஆண்டவருக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன, ஆண்டவர் என் தேவன் என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு, கண்டிப்பா லாசர் உயிரோடு எழும்புவான்ற விசுவாசம் ஆண்டவருக்கு இருந்தனால லாசர் உயிரோடு எழுந்தான். உங்க வாழ்க்கையிலும் மரித்து போய் சில காரியங்கள் இருக்கலாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னுடைய திருமண வாழ்க்கை இதோட முடிந்தது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில காரியங்கள், என்னுடைய பிஸ்னஸ் இதோட முடிஞ்சது, என்னுடைய படிப்பு இதோட முடிஞ்சது, நான் ஃபெயில் ஆயிட்டேன், அவ்வளவுதான், என்னுடைய கெரியர் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் எல்லாமே முடிஞ்சதுன்ற இடத்துல தான் புதுசா அதை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். மரித்த 3 நாளுக்கு அப்புறம் லாசரை உயிர்ப்பித்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் மரித்து கிடக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் முடிந்ததே என்று நீங்க நினைத்த காரியத்தை ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான பாடல் உண்டு, எல்லாமே முடிந்ததென்று இனி பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர், ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. ஆண்டவர் உங்களை கண்ட விதம் பெரியது. ஆண்டவர் உங்களை கண்டிப்பா உயர்த்தி உங்களுக்கு புது வாழ்வை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹேவ் a nice day. Thank you.